அத்தியாயம் 11. சரியாக காலை 8 மணிக்கு எல்லா மாணவர்களும் தங்கள் அறைகளில் இருந்து வெளியே வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். சில நிமிட காத்திருப்புக்கு பின் ஒருங்கிணைப்பாளரும் அவருடன் மற்றொரு நபரும் அங்கு வந்து சேர்ந்தனர். வந்தவர்களை ஹச்சோடி கைகுலுக்கி பரஸ்பரம் வரவேற்று மாணவர்கள் நின்ற இடத்தை நோக்கி அழைத்து வந்தார். குட் மார்னிங் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், வெல்கம் டு ஹம்பி. என் பெயர் கோபாலவர்மன். இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பாளர் நான் தான். இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 3 பகுதி இருக்கு. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நாள் விகிதம் 3 நாள் நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல் நாளான இன்று உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஹம்பியை சந்தோஷமா சுத்தி பார்க்க போறீங்க. ஆனா இது சும்மா ஏதோ சுத்தி பார்க்கறதுக்காக மட்டும் இல்லை. ஹம்பினா என்ன, அதோட சிறப்பு என்ன, இதெல்லாம் பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஹம்பி எதுக்காக பாதுகாக்கப்படணும், ஏன் சுத்தமா இருக்கணும்னு உங்களுக்கு புரியும். இரண்டாவது நாள் முழுவதும் நாம ஹம்பியை சுத்தம் செய்ய போறோம். கடைசியா 3வது நாள் ஹம்பியை சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு வீடு வீடா போய் சுத்தம் சுகாதாரம் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதை முடிச்சுக்கிட்டு அந்த ராத்திரியே நீங்க ஹம்பிக்கு பாய் சொல்லிட்டு உங்க ஊருக்கு போயிடலாம் என்று நிகழ்ச்சிக்கான திட்டத்தை விபரமாக விளக்கிய கோபாலவர்மா மேலும் தொடர்ந்தார். இவர் பெயர் ராஜேஸ்வரன். இன்னைக்கு நீங்க ஹம்பியை சுத்தி பார்க்க இவர்தான் உங்களுக்கு உதவ போறார். இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கும்னு நம்புறேன். என்ஜாய் என்று தன் உரையை முடித்தார். அவரது பேச்சுக்கு அனைத்து மாணவர்களும் ஒன்று சேர தேங்க்யூ சார் என்று முழங்கினார்கள். மாணவர்களிடம் அடுத்ததாக ராஜேஸ்வரன் பேச ஆரம்பித்தார். ஹம்பியின் வரலாற்றை சுருக்கமாக விளக்க ஆரம்பித்தார். வெல்கம் டு ஹம்பி. இன்னைக்கு இந்தியாவில் ஹிஸ்டாரிக்கல் டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்கு. ஆனால் பிற பல சுற்றுலா தலங்களுக்கு இல்லாத பல சிறப்பம்சங்கள் ஹம்பியில் இருக்கு. ஹம்பி பண்டைய காலத்தின் முக்கியமான ஒரு நகரமாக இருந்து வருது. மௌரிய, சாளுக்கிய, விஜயநகர பேரரசுன்னு யார் ஆட்சி பண்ணினாலும் ஹம்பி எப்பவுமே முக்கியமான நகரமாக தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா ராமாயணத்தில் சொல்லப்படுற கிஷ்கிந்தா நகரம்தான் இன்னைக்கு இருக்கிற ஹம்பி என்று ஹம்பியின் வரலாற்றுகளை பற்றி அரை மணி நேரம் செலவு செய்து மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வந்த மாணவர்கள் ராஜேஸ்வரனின் அருமையான சேவைக்காக அவருக்கு நன்றி தெரிவித்து அவரை வழியனுப்பி வைத்தனர். பின்னர் மாணவர்கள் அனைவரும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று நன்றாக சாப்பிட்டு விட்டு நல்ல பல நினைவுகளை மனதில் தாங்கிக் கொண்டு தங்கள் அறைகளை நோக்கி ஓய்வெடுக்க சென்றனர். அத்தியாயம் 12. எஸ்ஐ ராம்லு ஸ்டேஷனுக்கு இன்னும் வரலையா? கான்ஸ்டேபிளை பார்த்து கேட்டார் இன்ஸ்பெக்டர் கரியப்பா. இல்லை சார், நேற்று சாயங்காலம் இந்த 2 எலும்புக்கூடு கேஸ் சம்பந்தமாக வெளியே போவதாகவும் விசாரிக்க லேட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு தான் வர்றேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனால் இன்னும் அவர் ஸ்டேஷனுக்கு வரல சார் என்று விளக்க பதில் அளித்தார் கான்ஸ்டபிள். உடனே தனது கைபேசியின் உதவியை கொண்டு ராம்லுவை தொடர்பு கொள்ள முயற்சித்தார் கரியப்பா. ஆனால் மறுமுனையில் ராம்லு பேசுவதற்கு பதிலாக நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்து உள்ளார் என்று BSNL கணினி பதிவு பதில் கூறியது. கரியப்பாவின் மனதில் ஒரு சிறிய பதட்டம் தொற்றிக்கொண்டது. விசாரணைக்கு சென்ற ராம்லுவிற்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்க கூடுமோ என்று அவர் மனம் பதைப்பதைத்தது. ஆனால் கரியப்பாவின் பதைப்பதைப்பை தணிக்கும் விதமாக அச்சமயம் பரபரப்பாக ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார் ராம்லு. குட் மார்னிங் சார், சல்யூட் அடித்தவாறு கூறினார். குட் மார்னிங், எல்லாம் இருக்கட்டும் ராம்லு, உங்கள் ஃபோனுக்கு என்ன ஆச்சு? சாரி சார், ஃபோனில் சார்ஜ் இல்லை. முதல்ல போய் சார்ஜ் போடுங்க ராம்லு. எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணுறது? அகெயின் சாரி சார், நேற்று கேஸ் சம்பந்தமாக 2 பேர்கிட்ட நம்ம பிருந்தாவனம் பேய் வீட்டுக்கு முன்னாடி வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த வீட்டோட கேட்டில் ஒரு இரும்பு கம்பி நீட்டி இருந்திருக்கு. அதை கவனிக்காம அந்த கேட்டில் போய் சாஞ்சதால அது என் கையில் குத்திடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டேன். அதான் காலையில் கிளம்ப லேட் ஆயிடுச்சு. அவசரத்தில் ஃபோனுக்கு சார்ஜ் போடவும் மறந்துட்டேன் சார். ஐயையோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இல்லை சார், ஐ எம் ஃபைன். அப்போது குறுக்கிட்ட கான்ஸ்டபிள், சார் அது பேய் வீடு. அங்கே உங்கள் ரத்தம் பட்டிருக்குன்னா எனக்கு ஏதோ சரியாக படலை. நீங்கள் எதுக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
என்று பயமுறுத்தும் தோணியில் ஆனால் உண்மையான அக்கறையோடு கூறினார். அதற்கு ராம்லு, பேய் பிசாசுன்னு இந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மனுஷனை விட பெரிய பேய் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நீங்கள் வேற கதை விட்டுக்கிட்டே இருக்காதீங்க என்று அவரின் அறிவுரையை சாதாரணமாக கடந்து சென்றார். சரி ராம்லு, கேஸில் ஏதாவது லீடு கிடைச்சிருக்கா? ஆமாம் சார், கண்டிப்பாக இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. எப்படி சொல்கிறீங்க ராம்லு? புனித் நேத்து விசாரணையில் பெங்களூர் காலேஜில் எலெக்ஷன் பிரச்சனையால் தான் அவர் டிஸ்மிஸ் பண்ணனதா சொன்னது போய். அவர் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க கிட்டையும் ஒரு லேடி லெக்சரர் கிட்டையும் தப்பாக நடந்துக்கிட்டதால தான் அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தப்பு ஏதோ ஒரு தடவை மட்டும் நடக்கலை, பல தடவை தொடர்ந்து இதே தப்பை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கார். முதல்ல அவர் அப்பா பெயருக்காக மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியாக அவர் சிலிமிஷம் செய்த லேடி லெக்சரர் ஒரு IAS அதிகாரியோட மனைவி. அவர் கொடுத்த ப்ரெஷரால தான் புனித்தை காலேஜில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ராம்லு, இந்த விஷயத்த அவர் சொல்றதுக்கு அவமானப்பட்டுட்டு கூட நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கலாம்ல. இது உண்மையாக இருந்தாலும் கூட இதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நேரடியாக சம்பந்தம் எதுவும் இல்லை சார். ஆனால் நான் மிஸ்ஸிங் கேஸ் பற்றி விசாரிச்சப்ப அந்த விசாரணையும் புனித் வீட்டை சுற்றி தான் வருது. அந்த குழந்தை பிரியாவும் அவ அம்மா சந்திரலேகாவும் குழந்தை காணாமல் போகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வந்திருக்காங்க. நான் விசாரித்தது வரைக்கும் சந்திரலேகாவோட புருஷன் அவரை ஏமாத்தி கைவிட்டதாக சொல்கிறாங்க. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியலை. புனித்தோட அப்பா வெங்கடகிருஷ்ணன் தான் அந்த பொண்ணுக்கும் குழந்தைக்கும் ஆதரவு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து கொடுத்து அந்த குழந்தை படிக்க ஸ்கூலுக்கும் அவர் தான் சேர்த்து விட்டுருக்காரு. அந்த பொண்ணும் அந்த ஊரில் இருக்கிற பல வீட்டிலையும் வீட்டு வேலை செஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. ராம்லு, இப்போ இந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை சார், அந்த அம்மா பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஊருக்குள்ளே விசாரிச்சப்ப அவங்க எங்கே இருக்காங்கன்னு மட்டும் இல்லை, எப்போ இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போனாங்கன்னு கூட யாருக்கும் தெரியலை. ஒருவேளை நமக்கு கிடைச்சிருக்கும் அந்த 2 எலும்புகளும் இந்த அம்மா பொண்ணோட தான் இருக்குமோ என்றார் கரியப்பா. எனக்கும் அதே சந்தேகம்தான் சார். ஆனால் அதை நிரூபிக்க நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே. ராம்லு, புனித்துக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மாக சொல்ல முடியல சார். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி புனித் ஒரு 11th ஸ்டாண்டர்டோ இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்டோ தான் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் அவரது லேடிஸ் வீக்னஸ், அவர் பொய் சொன்னது எல்லாம் அவர் மேலே ஒரு சந்தேகத்தை கிளப்புது. நாளைக்கு புனித்தை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. மறுபடியும் இந்த லீட்ஸை வச்சு விசாரிச்சு பார்க்கலாம். அத்தியாயம் 13. இன்ஸ்பெக்டர் கரியப்பாவும் ராம்லுவும் வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேசிக்கொண்டிருந்த சமயம் யாரோ ஒரு நபர் ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் ஹோஸ்பேட் ரோட்டில் கிடப்பதாக ஸ்டேஷனுக்கு ஃபோன் மூலம் தகவல் வந்தது. கரியப்பா ராம்லுவை சம்பவ இடத்திற்கு செல்ல உத்தரவிட்டார். ராம்லு சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு முன்பே நடு ரோட்டில் அடிபட்டு கிடந்த நபரை சில நல்ல உள்ளங்கள் ஹோஸ்பேட் அரசு மருத்துவமனையில் சேர்த்து இருந்தனர். பின்னர் விசாரணைக்காக மருத்துவமனைக்கு சென்ற ராம்லுவிற்கு அடிபட்ட நபர் யார் என்று தெரிய வந்த போது பெரும் அதிர்ச்சியில் மூழ்கினார். அந்த அதிர்ச்சியுடனே விசாரித்துவிட்டு அதிர்ச்சி கலையாமலேயே குட்லிகி காவல் நிலையத்திற்கு திரும்பினார். மே ஐ கமின் சார் என்றார் ராம்லு. வாங்க ராம்லு, அடிபட்ட அந்த நபர் எப்படி இருக்கார்? ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? சார், அது ஆக்சிடென்ட்டே இல்லை, அது ஒரு கொலை முயற்சி. என்ன சொல்கிறீங்க ராம்லு? ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணினவங்க ஆக்சிடென்ட்டுன்னு தானே சொன்னாங்க. தலையில் அடிபட்டு ரோட்டில் கிடந்ததால் ஆக்சிடென்ட்டுன்னு பப்ளிக் நினச்சிக்கிட்டாங்க போல. நான் சம்பவ இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவரை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டாங்க சார். சற்று எச்சில் விழுங்கி தன் மூச்சையும் உள்ளிழுத்து பின் வெளியிட்டு கொண்டு மீண்டும் பேச ஆரம்பித்தார் ராம்லு. சார், அங்கே அடிபட்டு கிடந்தது வேற யாரும் இல்லை, அந்த அம்மா பொண்ணு மிஸ்ஸிங் கேஸை 15 வருஷத்துக்கு முன்னாடி விசாரித்த இன்ஸ்பெக்டர் பலராம் தான் சார். இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிய கரியப்பா, என்ன சொல்கிறீங்க ராம்லு, அவர் எப்படி இங்கே வந்தாரு என்று கேட்டார். அதை பற்றி சரியா தெரியல சார். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் மிஸ்ஸிங் கேஸ் சம்பந்தமாக அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். அதுக்கு அவர்
எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏற்கனவே நிறைய பிரச்சனையில நான் இருக்கேன். அதனால இப்ப என்னால ஒன்றும் யோசிக்க முடியல. அடுத்த வாரம் ஹம்பி ஐலாண்டுக்கு வருவேன். அப்ப உங்க ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். யோசிக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையில இருக்கார் என்று கேட்டார் கரியப்பா. அதை பத்தி என்கிட்ட டைரக்டா அவர் எதுவும் சொல்லல. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல வச்சு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போதையில இருந்த பலராம் அடிச்சிருக்காரு. அது பிரச்சனையாகி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனையால அவரை சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான என்கொயரியும் இப்ப போய்கிட்டு இருக்கு. இதனால கூட அவர் ப்ரெஷர்ல இருந்திருக்கலாம். ஓஹோ, அப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக கூட அவர் இங்கே வந்திருக்கலாம். ஆனா இங்கே வச்சு அவரை ஏன் கொலை பண்ணணும்? அதுக்காக அவசர தேவை என்ன இருக்கு? அவர்கிட்ட இருந்து பணமோ நகையோ எதுவும் திருடு போகல சார். இந்த கொலை முயற்சிக்கு பின்னால என்ன மோட்டிவ் இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியல. ஆனா எனக்கு என்னவோ இந்த மிஸ்ஸிங் கேஸுக்காக தான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களோன்னு மனசுக்குள்ள சின்னதா ஒரு சந்தேகம் இருக்கு. ராம்லு, இந்த கேஸ் சம்பந்தமா அவர்கிட்ட பேசினது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அவர் இங்க வர்றது தெரிஞ்சு கொலை பண்ற அளவுக்கு யாரால பிளான் போட்டு இருக்க முடியும்? இன்ஃபேக்ட் அவர் இங்க வந்தது உங்களுக்கும் எனக்கும் கூட தெரியாது. கரெக்ட் தான் சார். ஆனா இந்த கொலை முயற்சியும் பிளான் பண்ண மாதிரி தெரியல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கொலை முயற்சி நடந்த இடத்துல இருந்து சுத்தி முத்தி 2 கிலோமீட்டருக்கு வீடுகளோ கடைகளோ அவ்வளவு ஏன் சிசிடிவி கேமரா கூட எங்கேயும் கிடையாது. பிளான் மர்டரா இருந்தா உடம்பையும் அவர் வந்த காரையும் மறைக்க ஈஸியா முயற்சி பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இந்த சம்பவத்துல இது எதுவும் நடக்கல. பலராமோட பின்னந்தலையில ஏதோ ஒரு கனத்த பொருளால பயங்கரமா திரும்ப திரும்ப அடிச்சுட்டு அவரை அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இது பிளான் பண்ண மாதிரி தெரியல. ஓஹோ, ஐ சி. அவரோட மொபைல் ரெக்கவர் பண்ணியாச்சா? அதுல ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா? இல்ல சார், சம்பவ இடத்துல இருந்து ஃபோன் மட்டும் மிஸ்ஸிங். ஒருவேளை பலராம அடிச்ச நபரோ அல்லது பொதுமக்களோ யாராவது கூட அதை எடுத்திருக்கலாம். அப்ப உடனே சைபர் கிரைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. அப்படியே பலராமோட கடைசியா 1 வாரத்துக்கான இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால் லிஸ்டை எடுக்க சொல்லுங்க. ஓகே சார். இப்ப பலராமோட நிலைமை எப்படி இருக்கு? அவர் பின்னந்தலையில ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்கு. பிளட் லாஸும் அதிகமா ஏற்பட்டு இருக்கு. ரொம்ப மோசமான கட்டத்துல தான் இருக்கார். டாக்டர் கிட்ட விசாரிச்சப்ப கூட அவரை காப்பாத்துறதே பெரிய விஷயம். காப்பாற்றினாலும் நினைவு இருக்குமா இல்ல கோமாவில தான் இருப்பாரான்னு இப்ப எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஓ மை காட்! கரியப்பா கடவுளை கூப்பிட்ட அந்த நிமிடம் அவர் கைபேசிக்கு பெல்லாரி எஸ்பி அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. பலராமன் மீதான கொலை முயற்சி பற்றி கேட்டறிந்த மாவட்ட எஸ்பி தீராவிடம் அந்த சம்பவம் பற்றியும் 15 வருட மிஸ்ஸிங் கேஸ் பற்றியும் 2 எலும்புக்கூடுகள் கிடைத்த விஷயத்தை பற்றியும் கரியப்பா விளக்கி கூறினார். அவற்றை கேட்டறிந்த மாவட்ட எஸ்பி தீரா தான் இன்னும் 2 நாளில் குட்லிக்கு வருவதாகவும் அனைத்து விசாரணையையும் வேகப்படுத்துங்கள் என்று அறிவுறுத்தினார். போனை துண்டித்த கரியப்பா ராம்லுவிடம் இந்த கேஸ் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிடுச்சு, விசாரணையை வேகப்படுத்த சொல்றாங்க, நீங்க புனித்த இன்னைக்கு சாயங்காலமே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க என்றார். அதற்கு சரி என்று தலையாட்டிய ராம்லு விசாரணையை தீவிரப்படுத்தும் நோக்கில் மறுபடியும் காஜாப்பூருக்கும் ஹோஸ்பேட்டுக்கும் விரைந்தார். விசாரணைக்காக சென்றிருந்த எஸ்ஐ ராம்லு பரபரப்பாக குட்லிகி காவல் நிலையத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தார். வாசலில் நின்றிருந்த கான்ஸ்டபிள் அடித்த சல்யூட்டை கூட பொருள்படுத்தாமல் இன்ஸ்பெக்டர் அறையை நோக்கி கடிவாளமிட்ட குதிரையை போல் ஓடினார். உள்ளே வர அனுமதி கூட கேட்க மறந்த ராம்லு, சார், இந்த கேஸை பத்தி இன்னொரு வினோதமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு என்று இன்ஸ்பெக்டர் கரியப்பாவிடம் தெரிவித்தார். வினோதமான இன்ஃபர்மேஷனா? என்ன புதுக்குண்டு அது? காணாம போன குழந்தை பிரியாவோட அம்மாவை பத்தி விசாரிக்க பிருந்தாவன் பேய் தெருவுக்கு போனேன் சார். அக்கம் பக்கம் விசாரிச்சப்ப வக்கீல் வெங்கடகிருஷ்ணனுக்கு சாகுல்னு ஒருத்தர் நெருங்கிய நண்பரா இருந்திருக்காருன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி பையன் கூட அமெரிக்கா போய் செட்டில் ஆன சாகுல் மறுபடியும் நேத்து இந்தியாவுக்கு வந்திருந்ததாக சொன்னாங்க. அவரை போய் பார்த்தீங்களா? இந்த 2 கொலையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னாரா? போய் பார்த்தேன் சார். இந்த 2 கொலையை பத்தியும் அவருக்கு எதுவும் தெரியல. ஆனா அவர் சொன்ன இன்னொரு விஷயம்தான் அதிர்ச்சியா இருந்தது.
அப்படி என்ன சொன்னார்? சார், இப்போ குமரகவுடா குழி தோண்டிக்கிட்டு இருக்கிற அதே இடத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி கிணத்துக்காக வெங்கடகிருஷ்ணனும் ஒரு குழி வெட்ட ஆரம்பிச்சு இருக்கார். அதுக்காகவே ஒரு குடும்பமும் அவர் வீட்டுக்கு வந்து கிணறு வெட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் குழி 10 அடி கிட்ட வர்றப்ப அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபருடைய குழந்தை அந்த குழிக்குள்ள விழுந்திருக்கு. தலை குப்பர விழுந்து தலையிலையும் கழுத்துலையும் பயங்கரமாக அடிப்பட்டதால அந்த குழந்தை குழிக்கு உள்ளேயே இறந்து போயிருக்கு. ஆனால் அது ஒரு விபத்தாக இருந்தாலும் போலீஸ் கேஸுன்னு வந்தால் வீட்டோட ஓனருங்கிற முறையில் தனக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு கணிச்ச வெங்கடகிருஷ்ணன் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து போலீஸ் கேஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாராம். இதுக்கு மறைமுகமாக அப்போ நம்ம ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டராக இருந்த பலராமும் இதுக்கு உதவி பண்ணியிருக்காராம். அந்த குழிக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததால கிணறு தோன்ற வேலையை பாதியிலேயே விட்டுவிட்டு அதை வெங்கடகிருஷ்ணன் மூடிட்டாராம். ஒருவேளை நம்ம ரெக்கவர் பண்ணின குழந்தையோட எலும்பு இந்த குழந்தையோட தான் இருக்குமா என்றார் கரியப்பா. இல்லை சார், குழியில விழுந்த அந்த குழந்தைக்கு 3 வயசு கூட இருக்காதுன்னு சாகுல் சொன்னாரு. நம்ம மிஸ்ஸிங் கேஸ்ல அந்த குழந்தையோட வயசு 9 சார். என்ன ராம்லு இது? குழி வெட்ட பூதம் கிளம்பின கதை மாதிரி அந்த குழியை வெட்டினதுல இருந்து பல விஷயமும் பல கோணத்துல போகுது. 2 எலும்புகள் முதல்ல கிடைச்சது. அதை தோண்ட போய் மிஸ்ஸிங் கேஸ் வந்தது. அதையும் விசாரிக்க போய் பலராம் மேல கொலை முயற்சி நடந்தது. இப்ப இந்த விஷயம். இதுலயும் வெங்கடகிருஷ்ணனும் பலராமனும் சம்பந்தப்பட்டு இருக்காங்க. இந்த கேஸ் போக போக இடியாப்ப சிக்கல் போல இருக்குது. ஆமாம் சார், இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா ராம்லு? இந்த கேஸ் சம்பந்தமா பலராமன் கிட்ட நீங்க கேட்டப்ப ஞாபகம் இல்லைன்னு அசால்ட்டா சொன்னார். ஆனா வெங்கடகிருஷ்ணனும் பலராமனும் ஒரு கேஸை ஊத்தி மூடுற அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்காங்க. ஆமாம் சார், பலராம் கையில தான் இந்த கேஸோட அடுத்த கட்டமும் இறுதி கட்டமும் இருக்கு. இந்த விஷயம் கிளியர் ஆகணும்னா பலராம் உயிர் பழச்சு வந்து பேசினாதான் முடியும். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அந்த சமயம் கரியப்பாவின் தொலைபேசிக்கு சைபர் கிரைமில் இருந்து அழைப்பு ஒன்று வந்தது. அழைப்பை ஏற்று பேசத் தொடங்கிய கரியப்பாவிடம், சார், நீங்க கொடுத்த நம்பர் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்லே தான் இருக்கு. ஸோ ட்ராக் பண்ண முடியல. அந்த நம்பரோட 1 வாரத்துக்கான கால் லிஸ்டை உங்க ஸ்டேஷன் மெயில் ஐடிக்கு அனுப்பியிருக்கேன். தேங்க்யூ என்று அழைப்பை துண்டித்து விட்டு மெயிலை செக் செய்ய சென்றார் கரியப்பா. சைபர் கிரைம் அனுப்பியிருந்த மெயிலை ஓபன் செய்து பார்த்து கொண்டிருந்த போது அதில் தென்பட்ட ஒரு நம்பரை மட்டும் பார்த்து அவரின் கண்கள் சுருங்கியது. பலராமோட கையில மட்டும் இந்த கேஸ் இல்ல ராம்லு, இன்னொருத்தர் கையிலையும் இருக்கு. யார் சார் அது? புனித் கிருஷ்ணன், வெங்கடகிருஷ்ணனோட ஒரே பையன். என்ன சொல்றீங்க சார்? 2 நாளா பலராமும் புனித்தும் ஃபோன்ல 4 வாட்டி பேசியிருக்காங்க. ஸோ பலராம் ஹம்பிக்கு வரது தெரிஞ்ச ஒரே நபர் புனித்தா தான் இருக்கணும். இவங்க 2 பேருமே எதையோ மறைக்கிறாங்க. புனித்தை பிடிச்சா என்ன விஷயம்னு தெரிஞ்சிடும். அவர் ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வரதா சொல்லி இருந்தார் சார். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ராம்லு, உடனே அவர் வீட்டுக்கு நாமே போய் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம். ராம்லுவும் கரியப்பாவும் புனித்தின் வீட்டை நோக்கி விரைந்தனர். ஆனால் புனித்தின் வீடு பூட்டி கிடந்தது. கைபேசியை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. புனித் தலைமறைவாகி விட்டார் என்பதை உணர்ந்த கரியப்பா ராம்லுவிடம் புனித் பற்றிய விவரங்களை கர்நாடகாவின் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பக்கத்து மாநிலங்களான கோவா, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிராவிற்கும் தகவல் தெரிவிக்கும்படி கூறினார். மேலும் பெல்லாரி பஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் என்று புனித்தை தேடும் பணி தொடர்ந்தது.